ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்னோடய உண்டியல் சேவிங்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் பண்ண வீடியோ. ஸோ அந்த சேவிங்ஸ் பண்ண காசு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தோடு வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பழைய தோடு பிஞ்சிருச்சு. ஸோ 2 தடவை ஜாயின் பண்ணிட்டோம். பட் 3ஆவது தடவை பிஞ்சிருச்சு. நல்ல வேலை தூங்கிட்டு இருக்கும்போது தலகாணிக்கிட்ட கிடந்துச்சு. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அது 4 கிராம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய தோடு. அதே 4 கிராமில் இன்னொரு தோடு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தோடு செலெக்ஷன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டிசைனில் இருந்துச்சு. பட் நான் 4 கிராமுக்குள்ளே தான் வாங்கினேன். என்னோடய பழைய தோடு 22,000 சொன்னாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 4,000 ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், 26,000. பட் இந்த தோடு கொஞ்சம் 4 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பணம் கஷ்டம் இருக்கும்போது கோல்டு நம்ம விற்கலாம், அடகு வைக்கலாம். இல்லைன்னா நம்மளோட பேபிக்காக ஃப்யூச்சருக்கு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தோடு பார்க்கலாம். ஸோ கடை பேர் ஸ்ரீ லலிதா ஜுவல்லர்ஸ். எங்கள் வீடு கிட்ட தான் இருக்குது. 1 மினிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நடந்து போனால். ஸோ வாங்க பார்க்கலாம். இது 4 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 4,000 நாங்கள் ஆட் பண்ணோம். குழந்தைக்கு தண்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த காலில் போடுற மாதிரி. ஸோ அது மாதிரி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தோடு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 4 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தம்பிக்கு அந்த காலில் போடுறது தண்டைன்னு சொல்லுவாங்களா. நான் இது பேர் என்னன்னு கேட்டேன் கடையில். தண்டைன்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ 5-6 மந்த்து இல்லைனா 1 இயர்க்குள்ளே வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு 5-6 மந்த்து இல்லைனா 1 இயர்க்குள்ளே வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இல்லைனா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தம்பிக்கு வியர் பண்ணி விடலாம். இப்போ கால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தோடு போடலாம். எனக்கு தோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 22 கேரட். பட் எங்கள் நேபாளில் 24 கேரட் தான் நாங்கள் வாங்குவோம். ஏன்னா 22 விட 24 கேரட் ரொம்ப பியூராக இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான் 24 கேரட் கோல்டு. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இயரிங்ஸ் வியர் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.